ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எனக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டுக் கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். வச்ச ரத்தினமே, மறைஞ்சு வச்ச சித்திரமே, முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறேனே. எனக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டுக் கொடுக்கிறேன். நாங்க பாட்டுக்கு தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு கொண்டாடிட்டு போயிட்டு போண்டா. ஆனா நீங்க பண்ண வேலையில இப்ப அது எங்க அண்ணன் படம் இல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவரோட படம்டா. நான் இல்ல, தமிழ்நாடே கொண்டாடும். போன ஆட்சி காலத்துல பெர்மிட் வாங்கினா 5 லட்சம் ரூபா இருந்தாலும் வாங்க முடியும். இப்ப பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அதிகாரியே கொடுக்குறாங்க. முதல் அமைச்சர்கிட்ட போய் தான் வரணும். இப்ப அதிகாரியே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் ஆபரேட்டர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பொதுமக்களுக்கும் நாங்க சேவை செய்யறதுக்கு அதனாலதான் இப்ப நாங்க அரசு கட்டணத்துல நாங்க இயக்குறதுக்கு நாங்க முடிவு செஞ்சதுமே இந்த லஞ்சம் இல்லாம வண்டி எஃப்சிக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, எல்லாம் எதுக்கு இருந்தாலும் காசு இருந்துச்சு. இப்ப எல்லா வேலைகளும் ஃப்ரீயா நடக்குது. அதன் காரணமாக நாங்க 500 பேருந்துகளை அரசுக்கு ஒத்துழைப்புங்கிற வகையிலும் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற வகையிலும் 500 பேருந்தை அரசு கட்டத்தில் இயக்குவதற்கு நாங்க தயாரா இருக்கோம். அரசு அதுக்கு உத்தரவு கொடுத்தா நாங்க தயாரா இருக்கோம். உனக்கு யார் பிடிக்கும்? விஜயா? ஆமா சார். இந்த ஸ்கூல்ல நீ படிக்கிறானா அதுக்கு யாரு காரணம்? எங்க அப்பா. நீ கஷ்டப்படாம உனக்கு எல்லாமே கிடைக்குன்னா அதுக்கு யாரு காரணம்? எங்க அப்பா. உனக்கு பசிச்சாதா உனக்கு சோறு போடுறது யாரு? எங்க அம்மா. உனக்கு துக்கம் வந்தா உன் பக்கத்துல உக்காந்துன்னு நாங்க இருக்கோம்டான்னு சொல்லுறது யாரு? எங்க அப்பா எங்க அம்மா. இந்த உலகத்துல நீ மட்டும் தான் முக்கியம்னு நினைக்கிறது யாரு? எங்க அப்பா எங்க அம்மா. That's my boy. இப்ப சொல்லு, உனக்கு யார் பிடிக்கும்? விஜய்.